ஏன்னா எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு ட்விஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். குற்றம் அப்படின்னு வச்சு குற்றம் நீங்கள் சொன்ன குற்றம் தாவீர் குற்றம் 23 நிறையா இருக்குது சார். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட போகிறாங்க அப்படின்னாங்க. பட் அவங்க ஃபாதர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டார். அண்ட் கதைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஃபஸ்ட் மூவிக்கு இவ்வளோ லைக் வெயிட்டேஜ் இருக்கே, நம்மளால பண்ண முடியுமா முடியாதான்ற டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு பண்ணணுன்ற அந்த ஆசை இருந்துச்சு. இருக்கும் சாப்பிட்டு இருக்கும்போது சார் வந்து கூப்பிட்டாரு. அந்த கேரக்டர் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும். அவன் எப்படி திரும்பி பார்ப்பானோ அதே மாதிரி தான் அவர் திரும்பி பார்ப்பானா சார். திரும்பி பார்த்தா சார் நீங்க வரலையா வெளியே. நிறைய பேர் நீங்க வந்து கௌதம் கார்த்திக் மாதிரி இருக்கீங்க, வேற வேற கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி நீங்க அட்வான்டேஜா எடுக்கிறீங்களா? காம்ப்ளிமெண்டாவும் எடுத்துக்கலாம். பட் அனிருத் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க லைக் லெஃப்ட் ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது. இப்போ யூஸ்வலா ஒரு பொண்ணுக்கு என்ன வரும், அழகா இருக்கீங்கன்னு வரும், இல்ல இது கண்ணு அழகு அப்படி வரும். எனக்கு எல்லாம் வர்றது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் நல்லா பண்ணீங்க, அந்த ரோல் நல்லா பண்ணீங்க. எனக்கு சம்ஹவ் ஒரு வெரைட்டி ஒரு டிஃப்ரெண்டான ரோல் வந்தா டைரக்டர்ஸ் திங்க் அபவுட் மீ. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு ரீசன் கூட படத்துக்கு வைட்டலான ஒரு 2 கட் தான் கொடுத்துருந்தாங்க, நிறையெல்லாம் கிடையாது. 2 கட்டுனா படத்துக்கு ரொம்ப வைட்டலான ஒரு விஷயம். இப்போ தியேட்டரில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, 16+, 13+, 18+ இப்படிலாம் இருக்குல்ல. வீட்டில் நீங்கள் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க? ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது த காஸ்ட் அண்ட் த க்ரூ ஆஃப் குற்றம் புதிது. ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் நோ ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க அண்ட் ஷஷ்விதா, தருண் விஜய் அண்ட் பிரியதர்ஷினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் த ஃபிலிம்ஸ் ரிலீஸ்? சோ எக்ஸைட்டட். ஓகே, ஹாப்பி பட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால அந்த நர்வஸ்னஸும் இருக்குல்ல. யா சார், உங்ககிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாலேயே நிறைய குற்றம் வச்சுட்டு நிறைய டைட்டில்ஸ் வந்துருச்சு. குற்றம் புதிது ஆரம்பிச்சதுலேருந்து அதுலேருந்தே சொல்லலாம். குற்றம் குற்றமே, குற்றம் தண்டனை, அப்புறம் வந்து குற்றம் 23, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன குற்றம் உங்களுக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தது? அப்புறம் இதில் என்ன புதுசாக இருக்கு? புதுவிதமான குற்றம் தான் இது. ஓகே. அண்ட் இந்த குற்றம் புது டைட்டில் வந்து தருண் விஜயோட ஃபாதர் தான் இந்த டைட்டில் செலக்ட் பண்ணாரு. அது ரொம்ப ஆப்டா இருந்தது நம்மளுடைய. ஸோ இதில் அப்ரோச் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க? யூஸ்வலாக இந்த த்ரில்லர் படங்களுக்கான ஒரு அப்ரோச்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இந்த படத்தோட அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனீங்க? இல்லை, முதல் தடவை அவங்க கதை கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக அவங்கள போய் மீட் பண்ணேன். தருணை பார்த்தப்போ என்கிட்ட இந்த ஸ்கிரிப்டுக்கு தான் தருண் ஆப்டாக இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு நரேட் பண்ணேன் நான். யூஸ்வல் த்ரில்லர்ஸ்லாம் புதுசாலாம் ஒன்றும் கொண்டு வர முடியாது. உங்களுக்கு தெரியும், நிறைய விதமான படம், லட்சக்கணக்கான படம் இருக்குது த்ரில்லர்ஸில். இதில் என்ன புதுசுன்னு கேட்டால் இந்த கான்டென்ட் வந்து உண்மையாக புது கான்டென்ட் தான் இது. அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப புதுசாக இருக்கும். இது படத்தை பற்றி வேறு எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ரீசன் என்னென்னா எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு ட்விஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதனால் கதை பற்றி சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது ஒரு புது ஜானர்னு சொல்ல முடியாது. இது த்ரில்லர் மர்டர் மிஸ்ட்ரி. பட் அண்ட் இது படம் பார்க்கும்போது எல்லாருமே நினைப்பாங்க, இந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப வைலண்ட்டான ஒரு படம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் கிடையாது. வயலன்ஸ் மட்டும் இதில் வச்சு பண்ணியிருக்கோன்னா கிடையாது. இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஃபாதர் டாட்டர், ஒரு மதர் டாட்டரோட பாண்டிங் இருக்குது, லவ் அண்ட் பாண்டிங் இருக்குது, ஹியூமர் இருக்குது இந்த படத்தில். நிறைய இடத்துல நிறைய ரொம்ப சிரிப்பீங்க நீங்கள். இது ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான். இது முழுக்க அப்படியே அந்த சீட்டோட எட்ஜுக்கு வந்துடுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம் இது. முழுக்க வயலன்ஸ் நிறைஞ்ச ஒரு சீரியல் கில்லர், அதை மட்டுமே வச்சு பண்ணது இல்லை இந்த படம். சார் ஃபுல் பேக்கேஜ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா, அவங்க அப்பா தான் ஃபஸ்ட் வந்து அந்த குற்றம் புதிதுன்ற டைட்டில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்ரிஹென்ஷன்ஸ் இருந்தால், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்துருச்சு, நம்ம குற்றம் புதிதுன்ற மாதிரி கொண்டு வந்தால் மக்கள் மனசில் இடம் பெறாதோ, ஆர் இதில் வந்து ஆக்சுவலி இது கொண்டு வந்தால் இது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன மாதிரி தாட் ப்ராசஸில் இருந்தீங்க அந்த மாதிரி டைட்டில் கொண்டு வரும்போது? உங்களுக்கு ஏதாவது ஒரு டைட்டில் முன்னாடி இருந்தது. ஓகே, வேற ஒரு டைட்டில் இருந்தது. பட் அவங்க ஃபாதர் இது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டார். இது ஸ்கிரிப்டுக்கு ஆப்டான, கதைக்கு ஆப்டான ஒரு டைட்டில் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதே தான் நாங்களும் ஃபீல் பண்ணோம். ஏன்னா குற்றம் அப்படின்னு வச்சு குற்றம், நீங்கள் சொன்ன குற்றம் தாவீர் குற்றம் 23 நிறையா இருக்குது சார். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட போகிறாங்க அப்படின்னாங்க. பட் அவங்க ஃபாதர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டார். அண்ட் கதைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டில். ஓகே, ஃபைனலி அவங்க கேட்குறாங்க, நம்ம பண்ணணும்ல. ஏன்னா நமக்கு அவங்க பெரிய ஒரு ஃபேவர் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஸோ தருண், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வெளில வருது. இந்த படத்தோட விஷுவல்ஸ் பார்க்கும்போதும் சரி, ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோலாக இருந்தது. நிறைய ஷேட்ஸ் போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. ஃபஸ்ட்டு படம் எடுக்கும் போதே இவ்வளோ ஷேட்ஸ் போர்ட்ரே பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபஸ்ட் படமே இவ்வளோ டிமாண்டிங்கான ஒரு ரோல் எடுத்தது? இல்லை, கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதே என்கிட்ட ஒரு
இதுல வந்து 3 to 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் லைக் அது சொன்னார். ஸோ அந்த டைம்ல ரொம்ப யோசிச்சேன், என்ன ஃபர்ஸ்ட் மூவிக்கு இவ்வளோ லைக் வெயிட்டேஜ் இருக்கே, நம்மளால பண்ண முடியுமா முடியாதான்ற டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு பண்ணணுன்ற அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ லைக் இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து அப்புறம் நானும் சார் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 6 months போச்சு. அதில் லாஸ்ட் 1 month வந்து ஆக்டிங்க்குன்னு ஒரு ஒர்க் ஷாப் பண்ணோம். ஸோ அந்த ஒரு 1 monthல நல்லா க்ரூம் ஆனதுனால எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஈஸியா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு அவர் கொண்டு வந்த அந்த விஷன் கண்டிப்பா நீங்க வந்து நம்ம நிறைய பேசுவோம். நாங்க ப்ராக்டிஸ்னா வந்து இந்த ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் வச்சு நான் அதான் படிப்பேன், டவுட்ஸ் கேட்பேன், அவர் தான் என்கிட்ட இன்புட் சொல்லுவாரு, அப்படி போவோம். அந்த ஈவினிங் டு நைட் வரைக்கும் தான் அந்த ஒரு செஷன் மாதிரி இருக்கும், ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி. ஓகே. ஸோ அந்த டைம்லயுமே வந்து அந்த மூட்ல இருந்து வெளியில வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நைட்டு போவோம், ஒரு 9-9:30 கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த டைம்ல ஒரு 2-3 hours வந்து அதே மூட்ல இருப்பேன், அந்த கேரக்டரோட மூட்லேயே. ஸோ பட் ஆனால் அது ஷூட்டிங் அப்போ கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நீங்க இந்த படத்துல ப்ரொடியூசராகவும் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா இது. ஆமா. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க இந்த படத்துக்கு? கண்டென்ட் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா நிறைய த்ரில்லர்ஸ் பார்த்துருக்கோம், லைக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஆனால் இதுல என்னன்னா கண்டென்ட்டும் புதுசா இருக்கும், உள்ள இருக்க அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் புதுசா இருக்கும். இப்போ என்னோட ரோல் பார்த்து சொன்னீங்க, பயங்கரம் வந்துட்டு டிமாண்டிங்கா இருந்துச்சு, வெர்சடைலா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் லைக் அந்த மாதிரி ரொம்ப புதுசா இருக்கும். இப்போ நீங்க பண்ணியிருக்க ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருமே இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண படங்கள்லயும் இப்போ இந்த படத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னாலுமே அவங்களோட ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப புதுசா இருக்கும். ஏன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அது லைக் அவர் நடிச்சே காமிச்சிருவாரு மோஸ்டா. ஸோ அதனால கேட்கும் போது ரொம்ப புதுசா இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப ஹெவியான ஒரு படம் எடுத்தா அதுல இருந்து ஷேக் ஆஃப் பண்ண முடியாது, அந்த ரோல் உங்க கூடவே இருக்கும் கொஞ்ச நாள், அது அந்த எமோஷன்ல ரொம்ப ஊறி போயிருப்பாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆச்சா பை எனி சான்ஸ்? அது கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் இருந்துச்சு. ஒர்க் ஷாப் பண்ணதுனால எனக்கு ஈஸியா இருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறமும் ஒரு ஃபியூ டேஸ் இருந்துச்சு. ஆனா செட்ல வந்து அது இருக்கும் எப்பயுமே. செட்ல கூட தருண் கூப்பிட்டா திரும்ப மாட்டேன், கதிரேசன் திரும்ப அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நார்மலா வந்து ஷூட்டிங் இல்லாத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சார் வந்து கூப்பிட்டாரு. அந்த கேரக்டர் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டா அந்த மாதிரி இருக்கும். அவன் எப்படி திரும்பி பார்ப்பானா அதே மாதிரி தான் அவர் திரும்பி பார்ப்பானா சார். திரும்பி பார்த்தா சார் நீ இன்னும் வரலையா வெளியே, தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்ல நடந்திருக்கு. பட் ஆனா ஆஃப்டர் ஷூட்டிங் ஷேக் ஆஃப் பண்ண ஒரு 10-15 days அதுக்கப்புறம் அப்படி செட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க யூடியூப்ல நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? நீங்க உள்ள இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? அது டீசர் ட்ரெய்லர் ஒரு சிலது பார்த்தேன், பட் எனக்கு ஃபுல்லா பார்க்கல. நான் நிறைய பேர் நீங்க வந்து கௌதம் கார்த்திக் மாதிரி இருக்கீங்க அந்த வேற கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி நீங்க அட்வான்டேஜா எடுக்கிறீங்களா எப்படி, இல்ல நம்மளுக்கு இந்த இது தேவையா அப்படின்ற மாதிரி, இந்த டாக் தேவையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? லைக் காம்ப்ளிமெண்டாவும் எடுத்துக்கலாம். பட் அனிருத் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க லைக் லெஃப்ட் ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது. கண்டிப்பா. ஸோ இட்ஸ் லைக் நான் காம்ப்ளிமெண்டா தான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கூட ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் போல இருக்கு. மேபி ரகசியமா பேசுங்க ரெண்டு பேரும், ரகசியமா அப்படின்னு பேசிட்டு இல்ல நான் என்னோட அக்கா கிட்ட எப்படி பேசணும் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. சஷிதா, இப்போ இது உங்களோட செகண்ட் படம் இல்ல, நீங்க வந்து தேர்ட் படம். ஓகே. மார்கனுக்கு முன்னாடி வந்து பரமசிவன் பாத்திமா. ரைட் இல்ல ரிலீஸ் வந்து பட் இதுல தான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆனாங்க. ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் பண்ண படம் இதுதான் நான் வந்தேன். ஓ நைஸ். சோ மார்கனோட நல்ல ரிசெப்ஷன் வேற வந்துட்டு இருக்கு. ரியாக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்களா? எப்படி போய்கிட்டு இருக்கு அந்த சக்சஸ்? இன்னும் வெளில வரல, ஏன்னா இன்னும் டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. ஆமா பட் ஐ எம் சோ ஹாப்பி. நான் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கேயுமே நான் ப்ரொமோஷனுக்கெல்லாம் கூப்பிடாம இருக்கும்போது கூட கொஞ்சம் பயம் இருக்கும்ல, ஐயோ எப்படி வரப்போகுது, எப்படி நான் காட்ட போறாங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்கன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பட் இப்போ ஐ எம் ஹாப்பி. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட சோஷியல் மீடியால நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. என்ன மாதிரி சில ஹார்ட் வார்மிங் மெசேஜஸ் எல்லாம் வந்துருச்சு? இப்போ யூசுவலா ஒரு பொண்ணுக்கு என்ன வரும், அழகா இருக்கீங்கன்னு வரும், இல்ல இது கண்ணு அழகு அப்படி. எனக்கு எல்லாம் வர்றது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் நல்லா பண்ணீங்க, அந்த ரோல் நல்லா பண்ணீங்க, ஸோ யூ டிசர்வ் இட் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ அழகா இருக்கான்னு சொன்னா கூட ஓகே, இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். பட் எல்லாருமே சொல்ற காமன் ஆயிடும் எனக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு வில்லன் ரோல்ல பார்த்தோம். இப்போ வந்து அகைன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் ஒன்று பண்றீங்க. இந்த வேரிடான இந்த ரேஞ்ச் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, எப்படி எடுத்துட்டு வரீங்க, எப்படி அதை உங்களுக்குள்ளேருந்து நீங்க சேனல் பண்றீங்க? ஆக்சுவலி எதுவுமே இல்லை, நான் ஜாலியா செட்டுக்குள்ள அப்படியே ஜாலியா போயிடுவேன். இப்போ சார் கேட்பாரு, இப்போ தருண் கூட சொல்லுவாரு சீரியஸான சீன் வர போதுங்கன்னா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இருப்பேன். அது என்னன்னு தெரியல, பட் நான் அது ஃபீல் பண்ணிப்போம். இல்லை
சார் வந்து சொல்லுவார்ல இந்த கேரக்டர் இப்படி இருக்கு, அப்போ வந்து மைண்டுக்குள்ள ஒரு இது வந்துடும், ஒரு இமேஜினேஷன் வந்துடும், இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு சார் நடிச்சும் காட்டுவார் சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணல அந்த மாதிரி சொல்லலாம். ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப போட்டு வறுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஜாலியாக பண்ணது தான் எல்லாமே, அது மட்டும் இது மட்டும் ஜாலியாக அப்படியே பண்ணது தான். ஸோ இதில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் உங்கள் ரோல்ல? உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பேன், ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு இருக்க பாண்ட் பற்றி இருக்கும், க்யூட்டாக உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு பாண்ட் பார்க்கும்போது தான் பயமாகவும் இருக்கு, ஏதாவது நடந்துருமோ, கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம். தருண் பாரு படம் பார்க்கும்போது தெரியும். நல்லா பேசுறீங்க பொடி வச்சு. மேம், இப்போ உங்களோட படங்கள் வரிசையில் ஒரு ஃபியூ இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜ் இன் யோர் கரியர்ல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ரோல் எக்ஸைட் பண்றதுதான் என்னவா இருக்கு? கண்டிப்பா வித்தியாசமா இருக்கணும், இது வரைக்கும் பண்ணாத விஷயம். மேபி என்னோட ஏஜ் குரூப் ஆக்டர்ஸ் வந்துட்டு லேடி ஆக்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணாம இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ரோல், வித்தியாசமான கேரக்டர்ஸ் வித் சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணும். இந்த படம் ஆல்சோ வாஸ் வெரி எக்ஸைட்டிங் பிகாஸ் ஆல்தோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஐ பிளே அ மதர் கேரக்டர், ஆனாலும் இந்த ரோலில் வந்து தெர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ ஜாலி. ஸோ ஒரு வித்தியாசமான கேரக்டர் யூ கேன் சே. ஆடியோ லான்ச்ல நீங்க பேசின கேட்டேன், யூ செட் யூ ஆர் வெரி ப்ரவுட் டு அசோசியேட் வித் சச் அ ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு, எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு அப்லாட் இந்த டீம் க்ரூ அண்ட் த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைலி டேலண்டட். ஓகே, ஸோ ஒரு டெபியூ ஃபிலிமில் ஒரு நியூ ப்ரொடக்ஷனில் வெரி வெரி ரேர் அண்ட் வெரி நைஸ் டு சி அவ்வளோ டேலண்டடான பீப்புள் இன்க்ளூடிங் மை டைரக்டர். ஐ ஹேவ் டு கமெண்ட், அவர் நரேஷன் கொடுத்ததுலே வந்துட்டு எல்லாரும் மெஸ்மரைஸ் ஆகிட்டோம். ஸோ ஹீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் நரேட்டர். ஹீ ஆக்டட் த சீக்வன்ஸ், நான் வந்து பண்ண வேண்டிய சீக்வன்ஸை ஆக்ட் பண்ணிட்டு காட்டினார். உடனே ஐ நியூ ஐ ஹாவ் டு டூ திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் they came in பிளைண்டாக வந்தேன். அண்ட் அவர் அந்த சீனை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். அண்ட் ஃபைனலி அந்த விஷுவலில் பார்க்கும்போது இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே ரொம்ப ஃபெய்த் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஸ்டோரி இட்ஸ் ஆஃப் கான்டென்ட், லைக் அந்த ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரியாது பிகாஸ் என்னோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் தெரியும். பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது பிகாஸ் என்னோட போர்ஷன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களோட சஸ்பென்ஸ் அண்ட் ஆல் த த்ரில்லர் போர்ஷன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு சி ஹவ் இட் ஆல் கேம்ஸ் அவுட். ஸோ யூஸ்வலி நீங்கள் இப்போ சொன்னீங்களே உங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற விமென்க்கு வந்து கொடுக்குற ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. யூஸ்வலாக வந்து உங்களோட ஏஜ் குரூப்புக்கு இருக்கிற விமென் கேரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஆண்ட் ரோல்ஸ், அம்மா ரோல்ஸ், இந்த கொஞ்சம் ஓல்டர் மாதிரி ரோல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் சைட்லைன் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ யூஸ்வலாகவே வந்து. ஸோ உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எப்படி வியூ பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கும்போது? ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் எனக்கு வந்து ஒரு லக் இருக்குது இந்த சினிமாவில். லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் டேஞ்சர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டைப் காஸ்டிங். ஓகே, ஸோ நிறைய என்னோட சர்க்கிளில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாரும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ரோலில் சக்ஸஸ் ஆகுறாங்கன்னா they continuously get அதே மாதிரி ரோல்ஸ் தான் வரும். சேம் வே சில பேர் வந்து ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் மதரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் யூனோ கேரக்டரைசேஷன் பண்ணிட்டாங்கன்னா எல்லா படமும் அதே மாதிரி ரோல்ஸ் தான் அவங்களுக்கு வருது. ஸோ ஒரு வெரைட்டி கிடைக்க மாட்டேங்கிறது. எனக்கு சம்ஹவ் ஒரு வெரைட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் வந்தால் டைரக்டர்ஸ் திங்க் அபவுட் மீ. ஸோ எனக்கு வந்து ஐ ஃபீல் மேபி என்னால் வந்து அந்த அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் மதராக பர்ஃபார்ம் பண்ண முடியல, ஒரு பீப்புள் டு ஹேவ் ஃபேத் இன் மீ ஃபார் தட். நான் கூட ஒரு வெரைட்டியான ஒரு வித்தியாசமான ரோல் வந்தால் பீப்புள் திங்க் அபவுட் மீ. ஸோ ஐ கன்சிடர் தட் ஒரு லக்குன்னு நான் சொல்வேன். ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் அது ஒரு யூனிக்கான ஆக்டராக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். இவங்க ஸ்டீரியோடைப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஞாபகம் வருது, மார்கன் படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி சிமிலர் ஷேட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததா ஏதாவது? அந்த மாதிரி எல்லா மாதிரி வந்தது எனக்கு. லைக் நாட் ஒன்லி நெகட்டிவ், பாசிட்டிவாகவும் எனக்கு வந்தது. லைக் அதே மாதிரி கூப்பிட்டு போவாங்க, அதே மாதிரி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு அப்படி ஃபீல் ஆகும் எனக்கு. ஓகே, ரைட். யூஸ்வலா இவங்க மேம் சொல்லிட்டு இருந்த மாதிரி யூஸ்வலா ஒரு நல்ல கேரக்டர்
இந்த மாதிரி ப்ளே பண்ணி பாத்துட்டாங்கன்னா அதே ஷேட்ஸ்ல ஷேட்ஸ்ல வந்து ஆமா ஆமா நிறைய குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் நீங்க வந்து இல்ல நான் அந்த மாதிரி ஷேட்ஸ் எதிர்பார்க்கல, நான் கொஞ்சம் எல்லாமே புதுசா ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா எல்லாமே ட்ரை பண்ணுவேன். பட் வந்தாலும் பண்ணுவேன். வை நெகட்டிவ் பண்ணக்கூடாது, ஷேட்ஸ் பண்ணக்கூடாது, என்ன இருக்கு, பொண்ணுங்க தானே, லைக் பொண்ணு இது மட்டும் தான் பண்ணணும், ஹீரோயினா கியூட்டா வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும்னு என்ன அவசியம். ஸோ எல்லா மாதிரி ஐ கேன் ட்ரை, ஐ வில் டூ தட். Nice, nice. I want to add something. I think most important thing வந்துட்டு as an artist நான் ஃபீல் பண்றது வந்து making a mark. ஓகே, ஒரு ஆடியன்ஸ் மைண்ட்ல ஒரு மார்க், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுறது வந்து அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ நம்ம யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கோமோ அப்போதான் வந்து ஒரு மார்க் கிரியேட் ஆகும். இல்லைன்னா ஒரே மாதிரி எல்லாரும் பண்ண ரோல்ஸ் இருந்தா we won't make a mark. ஸோ அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட்னா it will make a mark. What is a sort of role that இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்கன்னா என்ன மாதிரி ரோலா இருக்கும்? For myself, நான் பர்சனலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் நானும் வந்து நெகட்டிவ்ஸ் ஷேட்ஸ்ல தான் பண்ணி வந்து ரெக்கக்னைஸ் ஆனேன் ஒரு ரோலுக்காக. ஸோ நெகட்டிவ் ஷேட்ஸ்ல ரோல்ஸ் வரும், பட் சம்டைம்ஸ் ஒரு கிரே ஷேட்ஸ்ல கூட வரலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து இஸ் ஆக்சுவலி பீங் போல்டு. ஸோ ஒரு போல்ட் ஆக்டராக வந்து நிற்கிறது வந்துட்டு இட்ஸ் அ ஸ்ட்ரென்த் ஃபார் மீ. அதை வந்து எப்படி டைரக்டர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து முக்கியம். அண்ட் அது வந்து எனக்கு நேச்சுரலாக ஒரு ட்ரேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ I think it's good. Anything connected with that is good. Special means using my strength. Nice. What about you? எனக்கு எல்லா மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஒரு ரோட்ல படுக்கிற பொண்ணுல இருந்து ரிச்சா வாழ்ற பொண்ணு வரைக்கும் எல்லா மாதிரி கேரக்டர்ஸும் எனக்கு பண்ணணும்னு ஆசை உண்மையுமே எனக்கு இருக்கு. ஐ லவ் ஆக்சுவலி ஒரே மாதிரி பண்ண போர் அடிச்சிடல எங்களுக்குமே. இப்போ மார்கன் போகும்போதாகட்டும் குற்றம் போய் வரும்போதாகட்டும் டிஃப்ரெண்ட். எனக்கு 2 ஒரே வாட்டி ஷூட் போணுச்சு, டே அண்ட் நைட் ஒரே நாளில் கூட போய் சொல்ல முடியாது. ஸோ அங்கே போனால் நெகட்டிவாக அங்கே போகும்போது என்னென்ன பண்ணலான்ற ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்கு ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது அழகா இருக்கும்ல, இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு தோணும். குற்றம் போய் வரும்போது க்யூட்டான அப்பா பொண்ணு இந்த மாதிரி க்யூட்டா. ஸோ டிஃப்ரெண்ட் பண்ணும்போது நமக்கே அதை பிடிக்கும், நம்மளே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு எல்லா மாதிரியும் பண்ணணும் தான் சத்தியமா. ஐ லவ் டு டூ ஆல் கேரக்டர்ஸ். பட் நீங்க ஆரம்பிச்ச போது ஒரு ஒரு உத்வேகம், ஒரு சார்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஒரு 3 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறமும் அந்த இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ்க்கு அப்புறமும் அதை நான் வந்து வித் ஹோல்ட் பண்ணணும், இன்னும் நல்லா அதை பிடிச்சிட்டு இருக்கணும் அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்றதுக்காக நீங்க என்னெல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் நான் ஒரு படத்தையும் ஒரு லுக் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஒரு அதே மாதிரி பார்த்த மூஞ்சா இருக்க வேணாம், இதுல டக்குன்னு இதுல வேற மாதிரி வேற பொண்ணா ஃபேஸ் இல்லை சார். நார்மலாவே நம்ம ஆக்ஷன்ஸ் கை காட்டுறதாகட்டும், பேசுறது, ஒரு பாடி லாங்குவேஜ் கூட மாத்திக்கணும், மேனரிசம் எல்லாமே மாத்திக்கணும், மேக்கப்ல இருந்து ஸோ நம்ம ஹேர் ஸ்டைல் இருந்து எல்லாம் மாத்திட்டு டிஃப்ரெண்டா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மெயின் திங் அதான். நெக்ஸ்ட் சார் அவங்க டைரக்டர்ஸ் என்ன கேட்பாங்களோ அதான் நான் கொடுப்பேன். ஸோ நான் ஒண்ணு பண்ணுவேன், பட் டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்களோ அது போல நான் வந்து அடாப்ட் பண்ணிப்பேன். This is what I do. பட் ஆடியோ லான்ச்ல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி. ஸோ இந்த பயத்துலேருந்து இந்த ப்ராசஸ் இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, இந்த ப்ராசஸோட இந்த பயத்தை நீங்க எப்படி போக்கிட்டு இருக்கீங்க? டைரக்டர் சார் நீங்களும் சொல்லலாம், ஆப்வியஸ்லி இந்த பயம் தெரிஞ்சதா இல்லைன்னு எப்படி இவங்க அதுல இருந்து வெளில வந்தாங்க? இல்ல பயம் இருக்கிறது நல்லது தான் நான் சொல்வேன். ஏன்னா அப்ப அவங்களுடைய வேலையை எப்படி சொல்றது ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா அவங்க சொன்ன பயம் அதுதான். இப்போ ஒரு பெஸ்ட்டான ஒரு மார்கன் கொடுத்துருக்கோம். ஸோ குற்றம் புதில் என்ன பண்ணுறோம், ஸோ இதுக்கு அடுத்ததாக என்ன இப்போ உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, சார் மார்கன் பண்ணேன் அண்ட் இப்போ குற்றம் புது பண்ணியிருக்கிறேன், இது ரெண்டுத்துலேயும் என்னுடைய பொட்டன்ஷியல் என்னன்றது நான் காட்டியிருக்கிறேன். பட் அடுத்தது நான் எப்படி செலக்ட் பண்ண போகிறேன், இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நிறையா கேட்டுட்ருக்காங்க, படங்கள் ஸ்டோரியில் ஸ்கிரிப்ட்லாம் நரேட் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு நான் எதுவுமே டிசைட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த பயம் நல்லது தான்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஆன் ஸ்கிரீன்ல பயம் இருக்காது, ஆஃப் ஸ்கிரீன்ல மட்டும்தான். ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து இங்க இருக்க பயம், இப்போ எனக்கு பயம் இருக்கு. குற்றம் புது எப்படி போகுது, நல்லா ரீச் ஆகணும், எத்தனை பேர் ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம், நியூ டீம் எல்லாம் உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ்லயும் பயம் இருக்கும். அது ஆடிஷன் போகும்போது பயம் இருக்கும். அஃப்கோர்ஸ் படம் செட்டு போவோம்ல, அப்போ டேரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்றோமா, நம்ம இந்த கேரக்டருக்கு ஓகேவா இருக்குமோ அந்த பயம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம்னு பயமா இருக்கும். என்னென்ன பண்ணணும்னு பயம், எல்லாம் பயம் தான். பயம் கலந்த வாழ்க்கை தான் இந்த ஆக்டர்ஸோட லைஃப், எஸ்பெஷலி நானு. சார் நீங்க இந்த படத்தை நீங்க ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லயே நீங்க வந்து அவுட் அவுட் த்ரில்லரா தான் நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஆமாம், அந்த ப்ராசஸ்ல தான் எடுத்து. ஸோ நோவேர் இட் வாஸ் லைக் நம்ம வந்து இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம், இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கமர்ஷியலா போலாமே அப்படின்ற மாதிரி யாருமே
அட்வைஸ் எதுவும் பண்ணலையா இந்த மாதிரி? கமர்ஷியல் மூவி தான். ஓகே, இது பக்கா கமர்ஷியலான மூவி தான். த்ரில்லரும் கமர்ஷியல் தானே. த்ரில்லர் கமர்ஷியல் தான், பட் இட்ஸ் ரொம்ப நீஷ் சப்ஜெக்டா இருந்தது இது. லைக் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சீரியல் இல்ல அது டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. பட் படம் நீங்க பார்க்கும்போது அப்படி கண்டிப்பா ஆமா, இருக்கவே இது பக்கா கமர்ஷியல் மூவி, பயங்கர என்டர்டெய்னிங்கான மூவி. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னது, முழுக்க வயலன்ஸை ப்ரொமோட் பண்ற மாதிரியான படமும் கிடையாது, முழுக்க வயலன்ஸ் நிறைஞ்ச படமும் கிடையாது. இல்லை நிறைய ஹியூமர் இருக்கு, தான் எமோஷன்ஸ் இருக்கு, ஃபாதர் டாட்டரோட லவ் அண்ட் பாண்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த படத்துல. இது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு ரீசன் கூட படத்துக்கு வைட்டலான ஒரு 2 கட் தான் கொடுத்துருந்தாங்க, நிறைய எல்லாம் கிடையாது. 2 கட். ஆனால் படத்துக்கு ரொம்ப வைட்டலான ஒரு விஷயம். அதை நம்ம 50% கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க. அது பண்ணால் படத்தோட வெயிட்டேஜ் கம்மியாகும், நம்ம அந்த கான்டென்ட் போயிடும் அப்படின்றதுக்காக நானும் ப்ரொடியூசராக தரணும் டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணது தான். ஸோ உங்கள் 2 பேருக்கும் அப்ரிஹென்ஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி முதல் படமே நம்ம வந்து ஒரு டார்க்கான படமாக கொண்டு போகிறோமோ மக்கள்கிட்ட, நம்மளுக்கு வந்து இது எப்படி ரீச் ஆகும் அப்படின்ற அப்ரிஹென்ஷன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? இது டார்க் மூவியே இல்லை, டார்க்கா தெரியுது. இது தெரியுது, ஆனா நல்லாவே தெரியுது, டார்க்கா தெரியுது. ஆமா, டார்க்கா தெரியுது. இது டார்க் மூவின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அ டார்க் மூவி. ஆமா, இது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கான கமர்ஷியல் மூவி. இது டிஃப்ரெண்டா இருக்கும், லைக் ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், அது வேணா சொல்ல முடியும். பட் டார்க்னு சொல்ல முடியும். ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் இது வந்து ஃபர்ஸ்ட் படம் எல்லாருக்கும், எனக்கு டைரக்டர் சாருக்கு ப்ரொடக்ஷனாகவும் இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இது வந்து ஒரு மார்க் வைக்கணும் அப்படின்னா we should do something differentல. யூஸ்வலாக பண்ணிட முடியாது, எல்லாரும் மாதிரியும் பண்ணால் அதுவும் அப்படியே ஃப்ளோலேயே போயிடும். ஸோ அதுக்காக பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சென்சார் சர்டிஃபிகேட் பற்றி பேசுனீங்கன்னா, இதான் இப்போ கரண்ட்டாக ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இப்போ நிறைய படத்துக்கு வந்து ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னாலுமே நிறைய கேள்விகள் வருது. இதில் ஏன் இதுக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இதுக்கு ஏன் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இதுக்கு ஏன் யூ பார் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இந்த டிபேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லாஸ்ட் இன்டர்வியூல சொன்னேன், எனக்கு அந்த நாலேஜே இல்லை, எனக்கு தெரியல ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல சிஸ்டர். ரீசன் அதான் போன இன்டர்வியூவில் அதான் சொல்லியிருந்தேன். இப்போது தியேட்டரில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, 16+, 13+, 18+ இப்படிலாம் இருக்குல்ல. வீட்டில் நீங்கள் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க? இப்போ ஒரு ஓடிடியில் 13 years old பையன் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இருக்குது ஓடிடிஸ். வீட்டில் இப்போ இன்றைக்கி எல்லார் வீட்லையுமே ஸ்மார்ட் டிவி இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக தானே உட்காந்து பார்க்குறாங்க. இது A+ கண்டென்ட். அதுக்கு முன்னாடி மேபி இப்போ பேரண்ட்ஸ் வந்து மற்றவங்ககிட்ட கேட்டுவாங்க, இதில் வல்கரான சீன்ஸ், அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரியான வேறு எதாவது இருக்கா, வயலன்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா? இன்றைக்கி வயலன்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் எடுத்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் தான் முழுக்க ஒரு வயலன்ஸ் நிறைஞ்ச விஷயங்கள் தானே வருது. இதாவது படம், இது ஃபிக்ஷனல், இது உண்மை கிடையாது, இது எதுவுமே ஒரு ரியல் இன்சிடென்ட் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் யூடியூப் திறந்து பாருங்கள், அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது. சொல்ல விருப்பப்படல, பட் எல்லா விதமான ஜானர்லையும் ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் குழந்தைங்க தெரிஞ்சுக்காத வயலன்ஸ் வந்து படத்தில் தெரிஞ்சுக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். இதை விட ரொம்ப பேடான விஷயங்கள் உலகத்தில் எவ்வளோ போயிட்டுருக்கு. இது ஒரு படம் பார்த்துட்டு இது அப்படியே விட்டுறணும், இதனால் குழந்தைங்களோ இல்லை சமுதாயம் கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, சமுதாயம் ஒரு சினிமானால ஒரு சமுதாயம் கெட்டு போயிருமான்னு என்ன கேட்டால் இல்லை, ஓகேங்களா? அதனால சென்சார் சர்டிஃபிகேட் அது அந்த நாலேஜே எனக்கு இல்லை, இது எதுக்காக அப்படி இல்லை. நம்ம அதை யங் ஆடியன்ஸ் லூஸ் பண்ணுறோமே, பிகாஸ் ஏ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்ததுனால நம்ம யங் ஆடியன்ஸ் வராமல் தவிர்க்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு தயக்கமும் இருந்தது. தியேட்டரில் மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். வீட்லேயோ ஓடிடியில் அது இல்லை. ஸோ அதனால் அது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இதனால் ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறாங்க, பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் இதாகுது. மற்றபடி அது ஓடிடியில் வருதில்ல, அங்கே பார்க்க தான் செய்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு யூஏ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் படத்தில் 2 கட் சொன்னாங்க. ஆனால் அதை எடுத்துட்டா அந்த மூவியோட எசன்ஸ் போயிடும். நாங்கள் அப்படியே வந்துட்டு அதை எடுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ் எங்களுக்கு தான் வந்து கேட்பாங்க, ஏன் இதை ஒழுங்காக ஜஸ்டிஃபை பண்ணல, ஏன் இந்த இடம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்ற கொஷின்ஸ் வந்து வரும் அந்த இடத்துல. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். இந்த படம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தேவைப்பட்டுச்சு, ரெக்குவயர்மெண்ட் இருந்தது அந்த வயலன்ஸ் ரெக்குவயர்மெண்ட். ஸோ do you think creators வந்து they should hold on to their creative choices? நம்ம சென்சர் போர்டுக்காக நம்ம வந்து விட்டு கொடுத்து நம்மளோட ஒர்க்கை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மளோட ஒர்க்கை நம்ம கட்டியாக கைப்பிடிச்சிட்டு இருக்கணும். என்னவா இருந்தாலும் நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம எப்படி இஃப் வி பிலீவ் இன் ஆர் ஒர்க் அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாருமே அப்படி நினைப்பாங்களான்னு தெரியாது. இப்போது டிரெக்டராக நான் இப்போ இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட், ஏன்னா ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும் போதே தெரியும், ப்ரொடியூசர்ஸ் தெரியும், இது எங்கே இது ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கலன்னு. ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கணும். எல்லாருமே அதே மாதிரி பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போது ஏ சர்டிஃபிகேட் வேணான்னு நான் முடிவு பண்ணி நான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக யூஏஓ இல்லை பண்ணி எடுத்துருக்க முடியும்.
அதுக்கேற்ற மாதிரியான சில சீன்ஸை தவிர்த்து சில விஷயங்களை தவிர்த்து கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும். பட் நான் வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சா பரவாயில்லன்னு தான் இந்த படம் எடுத்தேன். ஸோ ஒரு டைரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் தான், இது தேவையா, இந்த இடத்துல வயலன்ஸ் தேவை, இந்த இடத்துல இது தேவைன்னா அதை நம்ம வச்சு தான். அதில் நான் அப்படி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். தருண், நீங்க வந்து உங்க ஏஜ் கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலி வந்து நீங்க இவ்ளோ அதை யங்கான பற்றி மட்டும் பேசாதீங்க. ஏன்னா எல்லாரும் வந்து ஐ மீன் தட்ஸ் வாட் எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்றாங்க. பட் நான் சொல்லல, வர இட்ஸ் ஜஸ்ட் வெரி ப்ராமிசிங் டு see இந்த மாதிரி யங் ஆக்டர்ஸ் வந்து இவ்வளோ ஒரு டைனமிக்கான ஒரு ரோல் பண்ண முடியும் இந்த ஏஜ்ல அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங்கான விஷயம் நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு மெனக்கெடல் எடுத்து அதுக்கான ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்து பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். பட் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில ஸ்டார் கிட்ஸ் தான் வந்து மேஜரா நம்ம இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற போது உங்களோட பார்த்து நீங்க எப்படி வந்து கார் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பார்த்து நீங்க எப்படி வழி விடணும்னு நீங்க பாக்குறீங்க? நாட் ஹேவிங் எனி எக்ஸ்பெக்டேஷன் இது வரைக்கும் இல்லை. லைக் இந்த மாதிரி தான் வந்து லான்ச் ஆகணும், லைக் இந்த மாதிரி தான் கார் பண்ணணும்ட்டு. ஃபர்ஸ்ட் மூவி வந்து லைக் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இது அமைஞ்சிருச்சு. ஸோ இது ரிலீஸ் ஆனோன்னு இதுக்கு என்ன ஃபீட்பேக் வருது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ப்ரீ பிளான்டா இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல, நான் அந்த மாதிரி பண்ணி வைக்கல. தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அண்ட் தருணுக்கும் சரி அவங்க ஃபாதருக்கும் சரி, ஃபர்ஸ்ட் படம் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் எல்லாருமே ஒரு லவ் பாய் மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர்ஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து ஹீரோவாக லான்ச் ஆகிறத விட ஒரு நல்ல ஆக்டராக லான்ச் ஆகணுன்றதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கதை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஐ ஹோப் இட் டஸ் வெல். கண்டிப்பாக குற்றம் புதிதாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் என் கூட பேசினதுக்கு. உங்கள் அப்கமிங் ஆக்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.